ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாயி சகஸ்ர நாமாவில் ஸ்லோகம் 837. ஓம் விருத்தாந்தேக்ஷண சம்பிரதாய நமக. பார்வையற்ற வயோதிகருக்கு பார்வை அளித்தவருக்கு நமஸ்காரம். 1916 ஆண்டில் விட்டல்ராவ் தேஷ்பாண்டே என்பவர் இரு கண்களும் முழு குருடாகி இருந்த தனது பாட்டனாரை சீரடிக்கு அழைத்து வந்து இரு கைகளாலும் அவரை தாங்கியவாறு பாபாவிடம் அழைத்து வந்தார். முதியவர் பாபாவை வணங்கி, பாபா, என்னால் பார்க்க முடியவில்லை என்றார். நீர் பார்ப்பீர், எனக்கு 4 ரூபாய் தட்சணை கொடும் என பாபா கூறினார். விட்டல்ராவ் தேஷ்பாண்டே ரூபாய் நோட்டை சில்லறையாக மாற்றி வரச் சென்றார். அப்போது பாபா முதியவரின் சிரத்தின் மீது தமது கையை வைத்தார். அவருக்கு கண் பார்வை திரும்ப வந்துவிட்டது. ஆனந்த கண்ணீருடன் முதியவர், பாபா, தாங்கள் கருணை ஆச்சரியமானது, தங்களுடைய சக்தி அதிசயமானது, என்னால் இப்போது எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது என பாபாவிற்கு தனது நன்றி உணர்வை தெரிவித்தார். பாபா அவரை உதவி பெற்று போகும்படி பணித்தார். முதியவர் சீரடி கிராமத்திற்குள் திரும்பி சென்று அங்கிருந்து தெளிவான பார்வையுடன் வேறு ஒருவருடைய துணையும் இன்றி பம்பாய்க்கு சென்றார். ஸ்லோகம் 838. ஓம் வேதாந்தம்புஜ சூர்யாய நமக. வேதாந்தம் என்ற ஞான தாமரையை பக்தர்களின் இதயங்களில் மலர செய்யும் சூரியனுக்கு நமஸ்காரம். உடல் என்கிற இயந்திரத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட அனைத்து ஜீவன்களையும் அந்தர்யாமியாகிய பகவான் தன்னுடைய மாயையினால் அவரவர் கர்ம வினைக்கு ஏற்றவாறு சுழலச் செய்து கொண்டு அனைத்து ஜீவன்களுடைய இதயத்திலும் வீற்றிருக்கிறார். பகவத்கீதையின் கடைசி அத்தியாயத்தில் தமது உபதேசத்தை முடிக்கும் போது ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனிடம் இவ்வாறு கூறுகிறார்: எல்லோருடைய இதயங்களிலும் ஆன்மாவாக வீற்றிருப்பது ஒரே பரம்பொருள். அந்த அனுபவம் பெறுவதே சிறந்த வழி என பல பண்டிதர்களும் பெரியோர்களும் வேதங்களிலிருந்தும் உபனிஷத்தங்களிலிருந்தும் மேற்கோள்கள் காட்டி விரிவாக பேசுகிறார்கள். கேட்கிறோம், நன்றாக பேசினார் என சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆனால் என்ன புரிந்தது? பாபாவிடம் வந்த மக்கள் பெரும்பான்மையோர் இவர்களே பாபாவின் உபதேசமே இதுதான். தத் அல்லது ஆத்ம ஞானம் உள்ளேயே இருக்கிறது. அதை அஞ்ஞானம் அல்லது அறியாமை எனும் திரை மறைத்துக் கொண்டிருக்கிறது. தத்துவதரிசிகளான குருமார்கள் அந்த அகத்திரையை விலக்கி விடுகிறார்கள். உள்ளே தாமரை மொட்டு போல் குவிந்திருந்த ஞானம் குருவின் குணமாகிய சூரிய ஒளியால் இதழ்களை விரித்து அழகிய தாமரை மலர் ஆகிறது. சூரியனையொத்த அத்தகைய சமர்த்த சத்குரு நம் ஸ்ரீ சாயி பாபா. ஸ்லோகம் 839. ஓம் வேதிஸ்தாக்னி விவர்தனாய நமக. மசூதியில் துனி என்கிற வேதி அக்னி எப்போதும் எரிந்து கொண்டிருக்க செய்தவருக்கு நமஸ்காரம். துவாரகா மாயி என அழைக்கப்பட்ட மசூதியில் தங்க ஆரம்பித்த கொஞ்ச காலமான பிறகு பாபா மசூதியில் ஒரு ஓமகுண்டம் நிறுவி அதில் எப்போதும் வேதி அக்னி எரிந்து கொண்டிருக்க செய்தார். இவ்வாறு பாபா செய்வதன் நோக்கம் என்ன என்பதை பாபா யாரிடம் சொன்னதாக தெரியவில்லை. ஹவ்ய வாகன, அதாவது எல்லா தேவதைகளுக்கும் சமர்ப்பிக்கப்படும் ஹவிஸ் என்று அன்னத்தை எடுத்துச் செல்பவர் என அக்னி தேவன் போற்றப்படுகிறார். பாபா தாம் ஆகாரம் எடுத்துக் கொள்வதற்கு முன்னதாக இந்த துனி அக்னியில் சிறிதளவு உணவை சேர்ப்பார் என சொல்லப்படுகிறது. தம்மிடம் வரும் பக்தர்களின் கர்ம வினைகளையும் இந்த அக்னியில் பொசுக்கி விடுகிறார் பாபா. இந்த அக்னியிலிருந்து எடுக்கப்பட்ட சாம்பலே உதி என பெயர் தாங்கி உடல் உள்ளம் தொடர்பான எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தும் சர்வ ரோக நிவாரணியாக பக்தர்களால் இன்றும் போற்றி உபயோகிக்கப்பட்டு வருகிறது. ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.